இருக்கிறவாளுக்கு தன்னுடைய பிரசன்ஸை சுவாமி காட்டியிருக்க. ஒரு பல் டாக்டர் ஒருத்தர் எழுதியிருக்கார். அவருக்கு நிறைய கிளையன்ட்ஸு. அவர் சின்ன குழந்தையாக இருந்து அவருக்கு அக்ஷராபியாசம் பண்ணுவா தெரியுமா? அந்த காலத்தை இப்போல்லாம் எடுத்தோன்னு ஸ்கூலில் சேர்த்துப்படுறா. நெல்லிலையோ அக்ஷதையிலையோ ஹரி ஓம்னு எழுதி தான் ஆரம்பித்து ஆற்றுல அப்படி தான் அக்ஷராபியாசம் தபோவனத்தில் தான் பண்ணியிருக்கார். சுவாமி தான் பண்ணியிருக்கார். அன்றைக்கி சொன்னாராம் பல் டாக்டராக விடுவார்னு சொன்னாராம். அக்ஷராபியாசார குழந்தைக்கு இன்றைக்கி பல் டாக்டராக இருக்கார். இவர் மெட்ராஸில் பெரிய சுவாமி பேர்லேயே கிளினிக் வச்சுட்டு இருக்கார். அவரோட கிளினிக்கு இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்கா. ஒருத்தர் கடைசியாக இருந்திருக்கார், ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். அவரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்கார். நான் பல்லு காட்டுறதுக்காக வரல, நான் உனக்கு நல்லது பண்ணுறது வந்திருக்கேன்னாராம். அப்படியா, என்ன அப்படின்னாராம். எனக்கு ஒருத்தரை பார்த்தாலே அவளுக்கு வரப்போகிற ஆபத்தில் எனக்கு சொல்ல தெரியும், அதனால் நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன்னாராம். அப்படியா, என்ன சொல்லுவோம்? உனக்கு ஒரு சாபம் இருக்குது, அதனால் உன் உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து, அதை தீர்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாராம். ஒரு 20 பைசா காயின் கையில் கொடுத்தாராம். கையை மூடிக்கோன்னாராம். மூடினாராம். கையை திறந்து பாருனாராம். திறந்தால் அந்த 20 பைசா காயின் மேலே விபூதி இருந்துதான். இப்போ நம்புறியானாராம். ஆச்சரியமாக இருக்கே, இந்த காயினில் விபூதி இல்லையேன்னாராம். உனக்கு மந்திரிச்சு விட்டுருக்கா, இதை நான் உனக்கு எடுத்துடுறேன், இதுக்கு நான் ஒரு தகடு தாயத்தெல்லாம் தரேன், நீ அதெல்லாம் நீ யூஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. சுவாமி சித்தி ஆகிட்டார். எனக்கு நீ ஒரு 3000 ரூபா பணம் தரணும் அப்படின்லாம் சொன்னாராம். இவரும் அவர் சொல்கிறதெல்லாம் நான் ஒபே பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஸ்டேஜில் மைண்டு ஒர்க் பண்ணலைங்கிற கிளினிக்லேயே சுவாமி மாட்டியிருப்பார். 3000 ரூபா பணத்தை எடுத்து வைக்கும்போது அவர் அறியாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அந்த ஆள், நீ இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு வெய்யினாராம். இஷ்ட தெய்வனோடு சுவாமி தான் நினைவுக்கு வந்தார். குருநாதா அப்படின்னு வைக்கிறது அவருக்கு கொடுக்காதேன்னு தோணி போயிடுத்து. தர முடியாது, ஏந்து போங்கன்னாராம். 3000 ரூபா இல்லைன்னா 2000 ரூபா கொடுப்பா, 1000 ரூபா கொடுப்பா, அப்படி ஆகிடுது. கடைசியில் தர முடியாதுன்னு ஒன்று, நீ வீட்டு போய் சேர மாட்டேன், ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவேன், உன்னை சாபம் கொடுக்க, நீ என்ன வேணால் ஆட்டியா, என் குருநாதனை காப்பாற்ற நீ போன்ட்டாரான். அதுக்கப்புறம் இவர் கிளம்பி வீட்டுக்கு போகிறது இவர் சொல்கிறார். 2 வீலரில் கிளம்பி வீட்டுக்கு போயின்னு இருக்கேன், ஒரு லாரி மோத இருந்து மயிரழையில் தப்பிச்சேன்னு எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு கண்டம் இருந்திருக்கு, ஒரு ஆபத்து இருந்திருக்கு. அந்த ஆள் ஒரு ஃபோர்சியராக இருக்கலாம், பட் ஒரு ஃப்ராடு, பணம் சம்பாதிக்க நம்ம ஏமாற்ற வந்திருக்கான். எப்பேற்பட்ட ஏவல் பின்னி சூனியம் என்ன ஒரு ஆபத்து இருந்தாலும் சுவாமியுடைய சங்கல்பம் இருந்து அவருடைய நாமாவை சொல்லட்டா அது தடுக்கப்படும்ங்கிறது அவர் விஷயத்தில் நடந்தது. இந்த சம்பவம் அப்படியே என் வாழ்க்கையில் நடந்தது. இது படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ ஞானேஸ்வர் வயத்தில் குழந்தையாக இருக்கான். அந்த நேரத்தில் எங்கள் ஆற்றுக்கு இது மாதிரி ஒரு ஆர்வலம் சொல்கிறவனை அழிச்சின்னு வந்தா. எங்கள் ஆற்றுக்காரையும் மண்ணியும் நங்கநல்லூரில் இருந்தோம். அவன் ஜாடை காட்டி பேசுவான், சரியாக வார்த்தை வராது. அவன் இது மாதிரி சூனியம் வச்சுருக்கு அப்படின்னு சொன்னான். ஒன்றும் புரியல எங்களுக்கு. எல்லார் கையிலையும் காயின் கொடுத்தான். எங்கள் கையில், இவ கையில், எங்கள் அண்ணா, மன்னி, அம்மா எல்லார் கையிலையும் கொடுத்தான். இவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. யாருக்கு சூனியம் வச்சுருக்கோ அவள் கையில் விபூதி வரும்னு சொன்னான். ஒருத்தராக கை திறந்தோம், யார் கையிலையும் விபூதி இல்லை, இவ கையில் மட்டும் விபூதி வந்தது. மிரண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஒரு வெள்ளிக்கண்ணாக இருக்கான்னா வெள்ளிக்கண்ணு எடுத்துன்னு வச்சோம். இதில் ஜலத்தை ரொப்பிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சான். பிழிஞ்சிட்டு எங்கள் கையிலெல்லாம் தீர்த்தத்தை எடுத்து அதில் விட சொன்னான். நாங்கள் எல்லோரும் விட்டோம், ஒன்றும் ஆலை. இவ விட்ட உடனே சகப்பாயிடுது அந்த தண்ணி. மிரண்டு போயிட்டோம் நாங்கள். அவன் சொல்கிறான், வயத்தில் இருக்கிற இந்த குழந்தை வெளியில் வராது, கருச்சதவு ஆகிடும், யாரோ மந்திரிச்சு விட்டுருக்கா, உங்களுக்கு பெரிய ஆபத்து, உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான். என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல. கல்யாணத்துக்கு உங்களுக்கு கொடுத்த பட்டு வேட்டி பட்டுப்படவை எடுத்துன்னு வாங்கோன்னா நாங்களும் அப்படியே அவன் சொல்கிறத கட்டு கொண்டு வச்சோம். வெள்ளி தட்டு இருக்கான்னா எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் வெயின்னு வச்சோம். இப்போ 2000 3000 பணம் கேட்டான். வச்சுட்டு அது மேலே துப்பிட்டு எங்கிட்ட கொடு, சுற்றி கொடுன்னா. சாமியை வேண்டின்னு கொடுன்னா.
குருநாதரை நினச்சிட்டேன். இதே இப்படியே டிப்பிக்கல். அவர் டாக்டர் ரமணி எழுதியிருக்கிறது அவரோட அனுபவம். அது எந்த வருஷம் நடந்ததோ எனக்கு இது நிஜமாகவே நடந்தது. டக்குன்னு தோணிப்படுத்து. ஆனால் தர முடியாது, ஏந்து வெளில போ அப்படின்னுட்டேன். அவன் ஏதோ முனமுனன்னு ஏதோ சொன்னான், என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் தகடை கொடுத்துட்டு இது நீ வச்சுக்கோ, உனக்கு இல்லைன்னா ஆபத்து வரும் அப்படி இப்படின்னு சொன்னான். நீ அப்புறமா கொடு பணம், எனக்கு ஏதோ கொஞ்சமாவது கொடுலாம் சொன்னான். ஏதோ கொஞ்சோன்னு கொடுத்து அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், எனக்கு அது நினைவில்லை. போயிட்டான். இதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழித்து எங்கள் மாமனார் ஜெய்ப்பூர்லேருந்து வந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த தகடு எங்கேன்னார். இருக்குன்னு. அது யாரும் ஒன்றும் தொடலையோ இல்லையோ, தொடலை. இவ தான் பயந்து கிடக்கிறா, குழந்தை ஒழுங்காக வரணுமே பயப்படுறான்னு. நான் அதை கொண்டு போய் நங்கநல்லூர் சிவங்கோயில் குளத்தில் போட்டு விடுறேன், ஒன்றும் ஆகாதுன்னு எடுத்துன்னு போயிட்டார். இவளுக்கு பயம் போல. அப்புறம் ஒரு அம்பாள் உபாசகர் இருக்கார், அவரை பார்க்குறதுக்கு போனோம். திட்டி நொறுக்கினார். என்ன ஏண்டா ஞானானந்த சுவாமிகளை கும்பிட்டு இருக்கியடா, உனக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரலாமா? எப்பேற்பட்ட மகான்றா, அவர் இருக்கிற சன்னிதானத்துலேயும் அவன் கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அது பலிக்காது. யாராவது சூன்யமே வச்சுருந்தா கூட அது உனக்கு பலிக்காது. பயப்படவே பயப்படாத, தங்க விக்கிரகம் மாதிரி உனக்கு பிள்ளை குழந்தை பிறப்பான்னு. சுவாமி அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. குருநாதரை விடவே விடாதேன்னு, சுவாமி மேலே இருக்கிற ஈடுபாடை கொஞ்சம் கூட விடாதே அப்படின்னு சொல்லி சந்தான லக்ஷ்மி மந்திரத்தை பாலில் மந்திரிச்சு அவளுக்கு கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொன்னார். ஞானேஸ்வர் கண்ணு இருக்கான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? எப்பேற்பட்ட ஆபத்து, எந்த கஷ்டம் வந்தாலும் யார் மூலமாவது சுவாமி பதில் சொல்லிடுவார். நான் இருக்கேன் பயப்படாதேன்னு பதில் சொல்லிடுவார். அது சத்தியம். ஆனால் அந்த குரு பக்தியை சுவாமி விடாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் சொல்கிறார். அவாவா குருநாதர்கிட்ட பக்தியோடு இருங்கோ. யார் எந்த குரு ஆசிரியிச்சாலும், புட்டபர்த்தி சாய்பாபா டிவோட்டி ஒரு அம்மா வந்திருக்கா, அந்த அம்மாட்ட சொல்கிறார், நமக்கு வேணுங்கிறதுலாம் பிரசாந்தி நிலையத்துலேருந்து கிடச்சின்னு இருக்கேங்கிறார். ஆமாம், யார் எந்த குருவோட பக்தியாலும் அவள் அந்த குருவிட்ட ஸ்ரத்தையாக இருக்கும். உங்கள் குரு யாரோ அவரை வழிபட்டுருங்கோ, உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை வழிபட்டுருங்கோ. எல்லா விதத்திலையும் ஒரு ஜீவ சேவை பண்ணி கொண்டு யாருக்கும் எந்த விதமான ஒரு ஹானியும் நினைக்காமல் சுவாமி சொல்வார், உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம்னு சொல்வார். ட்ரஸ்ட்டுக்கே